தெற்கு ரயில்வேல முன்பதிவு செய்து பயணம் செய்கிறவங்களுக்கு எவ்வளோ தர்ம சங்கடங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இது ஒன்றிய அரசு கவனிக்கிறதே இல்லை. ரயில்வே மந்திரி என்ன பண்ணுறாரு, அந்தந்த துறையில் இருக்க அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, இதை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையே இல்லை. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஏன் இந்த அவல நிலை நடந்துக்கிட்டே இருக்கு? வட மாநிலத்திலேருந்து வேலைக்கு வர்றவங்க முன்பதிவு செய்த பெட்டிகளில் ஏறக்கூடாது அப்படின்னு ஏன் இது நிர்பந்திக்கிறதுல இந்த அதிகாரிகள்? அப்போ முன்பதிவு செய்து பயணிக்கிறவங்களுடைய கட்டணங்களை திருப்பி கொடுக்குமா ரயில்வே துறை? தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே இருக்கே, காரணம் என்ன? அப்போ இது கண்டும் காணாமையே அந்த அதிகாரிகள் போய்கிட்டே இருக்காங்க. அவர்களுக்கு இந்த அக்கறை இல்லை. வட மாநிலத்திலேருந்து வேலைக்கு வர்றவங்களுக்கு இந்த அக்கறையே சுத்தமாக கிடையாது. ஒன்று அவங்களுக்கு அவங்களுடைய பயிற்சி கொடுக்கணும். அங்கேருந்து வர்றவங்களுக்கு முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளில் ஏறக்கூடாது அப்படிங்கிற பயிற்சி கொஞ்சமாச்சும் அது விழிப்புணர்வு அந்த மக்களுக்கு கொடுக்கணும். அப்போ முன்பதிவு செய்து கட்டணம் செலுத்தி போகிறவங்களுடைய கட்டணங்களை ரயில்வே துறை திருப்பி கொடுக்கணும். இல்லைன்னா இதில் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று செய்யணும்.